Next, peripheral nervous system. The peripheral nervous system consists of somatic nervous system and autonomic nervous system. Somatic nervous system என்னன்னு பார்ப்போம், autonomic nervous system என்னன்னு பார்ப்போம். அந்த autonomic nervous system ரொம்ப important. Somatic தான் நம்ம கை தூக்குறது, கால் தூக்குறது, அது எல்லாமே. The somatic nervous system contains nerves which relay impulses from CNS to skeletal muscles. They are further categorized into cranial nerves and spinal nerves. Cranial nerves தான் பிரெயின்லேருந்து வர்றது. மொத்தம் 12 பேர் ஆஃப் cranial nerves இருக்குது. 12 pairs of cranial nerves இருக்குது, பிரெயின்லேருந்து வருது. ஸ்பைனல் nerves are mixed, having sensory and motor fibers in approximately equal numbers. ஹியூமனில் 31 pairs of spinal nerves இருக்குது, 31. அதில் என்னென்னலாம் 8 cervical, நெக்கிலேருந்து போகிறது தான் cervicalங்கிறது. thoracic, நெஞ்சிலேருந்து போகிறது 12 பேர் இருக்குது. லம்பார்லேருந்து 5, சேக்கரிலேருந்து 5, காக்சிஸ்லேருந்து 1. இதிலேருந்து ஒவ்வொரு இவ்வளோ நர்வ்ஸ் போகுது. ஸோ இதெல்லாமே ஸ்பைனல் நர்வ்ஸ். ஸோ cranial nerves வெறும் 12. இது இதிலேருந்து வருது, ஸ்பைனல்லேருந்து போகிறது cervicalலேருந்து 8, thoracic 12, லம்பார்லேருந்து 5, சேக்கரல் 5, காக்சிக்ஸில் 1. Based on their function, the nerve fibers of the peripheral nervous system are divided into two groups, afferent fibers and efferent fibers. The afferent nerve fibers transmit sensory impulses from tissue organs to the CNS and form the sensory or afferent pathway. The efferent nerve fibers transmit motor impulses from CNS to the concerned tissues. இதான் somatic nerves. Now autonomic nervous system. Autonomic nervous system எதுனா visceral nervous system that consists of sympathetic and parasympathetic. They are called as thoracolumnar outflow, and later is called as craniosacral outflow depending upon the region of the origin. So இது sympathetic என்ன, parasympathetic என்னன்னு சொல்கிறேன். Sympathetic vasoconstriction, vasodilatation. சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் எல்லாத்தையும் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. வேசோகன்ஸ்ட்ரிக்ஷன், வேசோனா ரத்த குழாய், ரத்த குழாய் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது, சுருங்கிறது. அது எப்போ ஒரு இது வரும்னா, இப்போ கோல்டாக ஏதாவது தொட்டோம்னா ரத்த குழாய் சுருங்கிறதா வேசோகன்ஸ்ட்ரிக்ஷன், ஜென்ரலாக பாடி ஃபுல்லாக இருக்கிறது. அந்த நேரம் என்ன ஆகும்னா, பிரெயினில் இருக்கிறது, பிரெயின், ஹார்ட்டு, லங்ஸு இதிலெல்லாம் டைலட்டேஷன் இருக்கும், வேசோ டைலட்டேஷன் இருக்கும். இது சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம்னால் வருது. அப்புறம் பியூப்பிள் டைலேட் ஆகுது. பியூப்பிள் டைலேட் ஆகுதுன்னா நல்லா பெருசாக இருக்குது, ஸோ தெளிவாக தெரியறதுக்காக. அது சிம்பத்தட்டிக் சிஸ்டம். அப்புறம் இன்க்ரீசஸ் லாக்ரிமல் கிளாண்ட் செக்ரீஷன், உணவு பார்த்தோன்னா நமக்கு எச்சி ஊறுது இல்லையா, அது சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் இது வழியாக தான் வரும். அப்புறம் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது, ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். டைலேட்ஸ் ட்ரக்கியா, ப்ராங்கை அண்ட் லங்ஸு. ஸோ ஹார்ட் பீட் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா, நமக்கு எங்கே ஓடணும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த சமயத்தில் மூச்சு அதிகமாக ஓடணும், ட்ரக்கியா, மூச்சு குழாய் எல்லாமே டைலேட் ஆகும். இது எல்லாமே சிம்பத்தட்டிக். இன்ஹிபிட் கட் பெரிஸ்டால்சிஸ், குடலில் இருக்கிற மூமெண்ட்ஸை குறைக்கிறது சிம்பத்தட்டிக். கண்ட்ராக்ட்ஸ் ஆனல் ஸ்பிங்க்டர், மோஷன் போகாமல் அப்படி கட்டுப்படுத்துறதுக்குள்ளே இது சிம்பத்தட்டிக்கில் வருது. ரிஃப்ளெக்ஸ் யூரினரி பிளாடர், யூரின் இப்போ வரணும் போகணுமா வேணாங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது சிம்பத்தட்டிக்கு. இன்க்ரீசஸ் அட்ரினல் செக்ரீஷன், அட்ரினல் செக்ரீஷனில் என்ன இருக்கும், ஸ்டீராய்ட்ஸு. உங்கள்கிட்ட இப்போ டக்குன்னு ஒரு பாம்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து பயப்படுறீங்களே, அப்போ இந்த சிம்பத்தட்டிக் செக்ரீஷன் தான் அந்த ஸ்டீராய்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணி இதுவாக்குது. அப்புறம் பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸை அதிகப்படுத்துறது, அதுவும் சிம்பத்தட்டிக்லேருந்து வருது. செமன் எஜாக்குலேஷன், விந்து வெளியில் வரதும் சிம்பத்தட்டிக் இதில் தான் வருது. இன்க்ரீஸ் ஸ்வெட் கிளான்ஸு, நல்ல வேர்வை அதிகமாக வருது இல்லையா, அது சிம்பத்தட்டிக்கு. அப்புறம் கான்ட்ராக்ட்ஸ் அரக்டார் பைலே, அது சிம்பத்தட்டிக் வருது. இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்குது பேராசிம்பத்தட்டிக். பேராசிம்பத்தட்டிக் வேசோ டைலட்டேஷன் ஆஃப் த கொரோனரி வெசல்ஸ். கொரோனரி வெசல்ஸ்னால் ஹார்ட்டில் இருக்கிற இரத்த குழாயை விரிவுபடுத்துறது தான் பேராசிம்பத்தட்டிக்கோட வேலை. கன்ஸ்ட்ரிக்ஸ் த பியூப்பிள், கண் பார்வை சுருக்கிறது பியூப்பிள். இன்ஹிபிட்ஸ் லாக்ரிமல் கிளாண்ட் செக்ரீஷன், கண்ணிலேருந்து வர தண்ணீரை அது பேர் என்னது, கண்ணீரை குறைக்கிறது parasympathetic. Stimulates secretions of
சலைவரி அந்த எச்சு ஊறுறது அதிகப்படுத்துறது பேராசிம்பத்தட்டிக். அப்புறம் ஹார்ட் ரேட்டை குறைக்கிறது, ரிட்டார்ட்ஸ் ஹார்ட் ரேட்டு, கன்ஸ்ட்ரிக்ஸ் தீஸ் ஆர்கன்ஸ், ட்ரக்கியா ப்ராங்கஸ்லாம் குறைக்கிறது. அமைதியாக உட்காந்துருக்கும்போது பேராசிம்பத்தட்டிக் தான் இதுவாக இருக்கும். நல்ல தியானம் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் தான் நம்மளை வந்து உடம்பை ஃபுல்லாக ஹெல்த்தியாக வச்சுக்கும். குடலை வந்து மூவ் பண்ணுறது வந்து பேராசிம்பத்தட்டிக் தான் இது. அப்புறம் ரிஃப்ளெக்ஸஸ் அண்ட் ஆனல் ஸ்பிங்க்டர் கண்ட்ராக்ட்ஸ் அண்ட் ரிலாக்ஸஸ், இது யூரினரி பிளாடர் வந்து கண்ட்ராக்டாக ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறது பேராசிம்பத்தட்டிக்கு. அட்ரினல் செக்ரீஷன்ஸை வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஸோ பயமே இல்லாமல் அமைதியாக இருக்கிறது வந்து பேராசிம்பத்தட்டிக். பிளட் சுகரை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ சுகர் வந்து கம்மிப்படுத்துறதும் பேராசிம்பத்தட்டிக். அப்புறம் இன்க்ரீசஸ் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அண்ட் செக்ஸ். ஸோ செக்ஷுவல் ஆர்வத்தை உண்டு பண்ணுறது வந்து பேராசிம்பத்தட்டிக். அப்புறம் ஸ்வெட் கிளான்ஸ் வந்து இன்ஹிபிட் பண்ணும். இதுதான் சிந்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக். ஸோ இதோட டிஃப்ரென்சஸ் வந்து நான் உங்களுக்கு தனியாக டேப்லோ காலம் போடுறேன், அது பார்த்தீங்கன்னா தெரியும். பட் உங்களுக்கு வந்து சிம்பத்தட்டிக் பற்றி உங்கள் எம்சிக்கு கேட்டால் இதெல்லாம் வந்து சிம்பத்தட்டிக் தெரியணும் உங்களுக்கு. அதே போல் பேராசிம்பத்தட்டிக் வச்சு தனியாக எம்சிக்கு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். இந்த பிரெயினை வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டரை எப்படி கம்பேர் பண்ணோங்கிறதுக்கு வந்து ஒரு கமெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். பிரெயின் வந்து அந்த ஸ்பைனல் கார்டு வந்து கண்டக்டிங் கேபிள்ஸ், நம்ம கேபிள்லாம் இருக்குல்ல பிரெயினில், அதை வந்து ஸ்பைனல் கார்டு மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டரில் இன்புட் ஆகிறது அவுட்புட்டு, த நர்வ்ஸ் டு த சர்க்யூட் சப்ளைங் இன்புட் ஃபார்மேஷன் டு த கேபிள் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் த அவுட்புட் டு த மசில்ஸ் அண்ட் ஆர்கன்ஸு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் தீஸ் காம்பனண்ட் இஸ் த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதான் பிரெயின். அதில் தான் மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது, which acts as the brain of your brain. ஸோ சிபியூன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சிபியூ தான் நம்ம பிரெயின்னு நினச்சிக்கோங்க. அங்கே தான் எல்லா ப்ராசஸிங் நடக்குது. அதான் இட்ஸ் கால்ட் அஸ் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ பிரெயின் இஸ் ஈக்குவல் டு ஆல்மோஸ்ட் த கம்ப்யூட்டரோட அந்த சிபியூ. அந்த இதான் இது பண்ணியிருக்குது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ் பார்ப்போம். தலாமஸ் வந்து என்னது, செரிப்ரம் wraps around the structural part of the brain called as thalamus. பிரெயினில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரல் பார்ட்டு, செரிப்ரமில் இருக்கிற ஸ்ட்ரக்சரல் பார்ட் தான் இட் இஸ் கால்ட் அஸ் தலாமஸ். அது கீழே இருக்குது ஹைப்போதலாமஸ் வந்து இட் லைஸ் அட் த பேஸ் ஆஃப் த தலாமஸ். இதுக்கு தலாமஸ் கீழே இருக்குது ஹைப்போதலாமஸ். இப்போ தலாமஸ் வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் சென்சரி இன்புட் பாசஸ் சினாப்சஸ் டு த தலாமஸ். எல்லா சென்சரி இன்புட் வந்து தலாமஸ் தான் இதுவாகுது. ஹைப்போதலாமஸில் இட் கண்டெய்ன்ஸ் நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ் that secretes hypothalamus hormones. So hypothalamus வந்து it secretes எல்லா hypothalamus hormones. ஸோ thalamus வந்து it controls the emotional and memory function. எல்லா ஞாபக சக்தியும் ஃபுல்லாக வச்சுருக்கு தலாமஸு. அந்த எமோஷன்ஸையும் அதே தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஹைப்போதலாமஸ் இட் ரெகுலேட் செக்ஷுவல் பிஹேவியர், எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் த எமோஷனல் ரியாக்ஷன் அண்ட் மோட்டிவேஷன். அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியணும். சந்தோஷமாக இருக்குன்னு நீங்கள் சிரிக்கணும், ஸ்மைல் பண்ணணும், அதெல்லாம் வந்து ஹைப்போதலாமஸில் இருக்கிறதா இதுவாகுது. இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செரிப்ரம் அண்ட் செரிபெல்லம். செரிப்ரம் வந்து முன்னாடி இருக்குது, செரிபெல்லம் பின்னாடி இருக்குது. செரிபெல்லம் இஸ் த மோஸ்ட் டெவலப்ட் பார்ட் இன் த பிரெயின். ஸோ செரிப்ரம் தான் மோஸ்ட் டெவலப்ட் பார்ட்டு. செரிப்ரம் வந்து இட் இஸ் அ செகண்ட் டெவலப்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் அண்ட் இஸ் கால்ட் அஸ் லிட்டில் செரிப்ரம். செரிபெல்லத்தை லிட்டில் செரிப்ரம்னு சொல்லுவோம். A deep cleft divides cerebrum into two cerebral hemispheres. A deep cleft divides cerebrum into two cerebral hemispheres. Its function are intelligence, learning, memory and speech. இது எல்லாமே செரிப்ரமில் வருது. இன்டெலிஜென்ஸு, லேர்னிங்கு, மெமரி, ஸ்பீச் எல்லாமே. செரிப்ரமில் வந்து externally the whole surface contains gyri and sulci. It contains centers for coordination and error checking during motor and cognition. இதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செரிப்ரம் அண்ட் செரிபெல்லம். இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் cranial nerve and spinal nerve பார்ப்போம். cranial nerve தான் originates in the brain and terminates mostly in the organ head and upper body. அதோட ஆர்கனில் டெர்மினேட் ஆகும், இல்லை தலையில் இல்லாட்டி அப்பர் பாடியில் டெர்மினேட் ஆகிடும். அதே சமயத்தில் ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து ஆரிஜினேட்ஸ் இந்த ஸ்பைனல் கார்ட் அண்ட் எக்ஸ்டென்ட்ஸ் டு த பார்ட் ஆஃப் த பாடி பிலோ த ஹெட்டு. ஹெட்டுக்கு மேலே எதுவுமே கிடையாது. cranial nerves 12 pairs இருக்குது. ஸ்பைனல் நர்வ்ஸ் 31 pairs ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்குது. cranial nerves, most of the cranial nerves contain axon and both sensory and motor neurons. ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து
contains axons of both sensory and motor neurons. ஸ்பைனலில் வந்து all of the spinal nerves வந்து contains axon. இதில் cranial most of them, there are some which will not have axons. ஓகேங்களா?